ஸ்ரீ லாகிரி மகாஷயர் யோக சாதனையின் ரகசியம். அவர் மிகவும் சரளமானவர், சகஜமாகவும் பழகக்கூடியவர், கள்ளங்கபடு இல்லாதவர். அவர் எழுதி வைத்த வார்த்தைகளிலிருந்து இது ஸ்பஷ்டமாக தெரிய வருகிறது. சாதனையின் ஆரம்பகால தினங்களில் அவர் ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறார், இன்று என்னை வேலை ஆக்கிரமித்து கொண்டது. பின்னர் எழுதியிருப்பதாவது வேலையே முக்கியமாகிவிட்டது, இனி சமாளிக்க வேண்டும். மேலும் எழுதியிருக்கிறார், இன்று வேலையினால் மனம் சஞ்சலப்பட்டது, வேலையை மிகவும் தீவிரமாக செய்தேன். யோகிராஜ் அவர்கள் தன்னுடைய 27 ஆண்டுகால சாதனமய வாழ்க்கையில் சாதனையின் உச்ச சிகரத்தை அடைந்து விட்டார். அவர் தன் டைரியில் எழுதி வைத்திருப்பதாவது இன்று தங்கமயமான ஜொலிக்கும் காளி தேவியை சந்தித்தேன். இன்று அகோர காளி தேவியின் தோற்றத்தை கண்டேன். இந்த அகோர உக்கிரமான காளி உலகத்தை காக்கும் சக்தியின் அவதாரமாகும். ஒரு உயிர் இன்னொரு உயிரை சாப்பிட்டுவிட்டு வாழ்கிறது. தன்னைத்தானே தன் சிரசை கொய்து இரத்தத்தை உறிஞ்சு கொள்வது. ஏனென்றால் எல்லாமே ஒரே ஸ்திரமான பிராணனிலிருந்து உற்பத்தி ஆனவை. மூல ஆதாரத்திலிருந்து பிரிந்து வந்துவிட்டதால் சுதந்திரமானது போன்ற தோற்றமாக தெரிகிறது. உண்மையில் ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனை சாப்பிடுகிறது என்பதன் அர்த்தம் என்னவெனில், ஜீவன் தன்னைத்தானே சாப்பிடுவதாகும், அல்லது பிராணன் பிராணனையே பக்ஷணம் செய்கிறது. ஏனென்றால் எது எதை பக்ஷணம் செய்கிறதோ இரண்டுமே ஒன்றுதான். பிராணாயாமம் செய்து செய்து முக்கியமான பிராணவாயு ஸ்திரத்தன்மை அடையும் பொழுது யோகியின் எல்லா விதமான போகங்களின் முடிவு உண்டாகிறது. அப்பொழுது எந்த விதமான அனுபவம் அல்லது நிலை உண்டாகிறதோ அதுதான் அகோரமான நிலை எனப்படுகிறது. இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை ஆதாரமாக கொண்டும் மற்றும் குறிப்பிட்ட சாதனை செய்வதன் மூலமாக ஒவ்வொரு சக்கரத்திலும் உள்ள ஸ்திரமான பாவம் அல்லது எண்ணத்தை அடைய முடிகிறது. அதன் சூக்ஷ்மத்திலும் சூக்ஷ்மமான தோற்றம் அல்லது படத்தை எல்லா விதமான கலை நுணுக்கத்துடனும் கூடிய திறமையுடன் தேவ தேவியர்களின் பிம்பம் மூலமாக ரிஷிகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை யோகிகள் உணர்கிறார்கள். இவ்வாறுதான் காளி மாதாவின் 108 கபால மாலையுடன் கூடிய தோற்றம் சாதகனின் மனதில் தோன்றும் 108 மிருக குணங்களை அழிப்பதை அல்லது நாசப்படுத்துவதை குறிக்கிறது. வெளியில் தொங்கும் நாக்கு வாய்க்குள் உள்வாயில் உண்டாகும் கேசரி முத்திரையின் அடையாளமாகும். கையில் உள்ள பட்டாக்கத்தி அஞ்ஞானத்தை அழிக்கும் சக்தியின் அடையாளம், அது ஞானம் என்னும் பட்டாக்கத்தியாகும். இவ்வாறு எல்லா தேவ தேவியர்களின் தத்துவ தோற்றமாக தன்னுடைய தேகத்திற்குள்ளே அவைகள் உள்ளன என்பதன் ஞானம் உண்டாக வேண்டும். அதன் ஞானம் யோகிகள் பெற வேண்டும். யோகிராஜ் அவர்கள் தன் டைரியில் எழுதியிருக்கிறார், சூன்யமான பிரம்மத்தையும் பார்த்தேன். பின் எங்கேயோ எழுதியிருக்கிறார், பிரம்மம் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. மேலும் எழுதியிருக்கிறார், எது பிரம்மமோ அதுதான் சூன்யம், அதுதான் ஆத்ம சூரியன் ஜோதி ஆகும். ஏழும் எப்பொழுதோ எழுதியிருக்கிறார், ஓம்காரத்தின் தெளிவான சூன்யத்தில் என்னுடைய தோற்றம் கொண்ட ஒரு மனிதன் உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். இவர்தான் மகான் ஆவார். பின் எப்பொழுதோ எழுதியிருக்கிறார், இதுதான் என் சொரூபம். எது என்னுடைய சொரூபமோ அது இதுதான் ஓம்கார ரூபமான அரூபமான பிரம்மம். இங்கே அவர் தானும் பிரம்மமும் சேர்ந்து இணைந்து ஏகாகாரமாகிவிட்டு அவைகளின் ஜீவன் பாவனை மையமாகி விட்டது. பின் அத்வைதத்தில் நிலைநிறுத்தி கொண்டன. இது யோகியின் இறுதியான நிலையாகும். இந்த நிலையில் துவைதத்தின் எந்த விதமான அடையாளமும் எங்குமே கிடையாது. அவர் எதுவரை 2 அல்லது துவைதத்தின் நிலை உள்ளதோ அதுவரை அது தாழ்ந்த நிலையாகும் என கூறுவது வழக்கம். மேலும் ஒரு விஷயம் எழுதியிருக்கிறார், உரத்த குரலில் ராமநாமம் சொல்லுவதில் ஜபிப்பதில் என்ன பலன்? ஆத்ம கர்மம் அல்லது பிராணாயாமம் செய்து செய்து உள்மூச்சு வெளிமூச்சு இவைகளின் வெளியில் நடக்கும் கதி அல்லது போக்கு எப்பொழுது நின்று விடுகிறதோ அப்பொழுதுதான் உண்மையான ராமநாமம் கிடைக்கும். அப்பொழுது எல்லாமே சித்தியாகும், முக்தியும் கிடைக்கும். ஜீவனானது இந்திரியங்களின் மூலமாக வெளியில் தான் ஒளியை கேட்க வேண்டியிருக்கிறது. இதயத்தில் ஒலிக்கும் வார்த்தைகளை கேட்க முடியாது, ஏனெனில் அங்கே இந்திரியங்களுக்கு நுழையும் திறமை கிடையாது. அந்த அநாகத ஒளி எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கிறது, ஆனால் யாருடைய கவனமும் அதில் இருக்காது. வாயு கிரியை என்னும் ஆத்ம கர்மம் செய்து செய்து பிராணவாயு ஸ்திரத்தன்மை அடையும் பொழுது
அந்த ஆத்மராமனின் தடுக்க முடியாத நாம பிரவாகத்தை, அதாவது ஒளியின் மின்சக்தி பிடிக்க முடியும் அல்லது கேட்க முடியும். அப்பொழுதுதான் உண்மையான யதார்த்தமான சங்கீர்த்தனமாகும். உரத்த குரலில் கூவுவதற்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. தடுக்க முடியாத நாம சங்கீர்த்தன பிரவாகம் கேட்பதற்கு உண்டான நிலையில் நாக்கு, உதடு, கண்கள் மற்றும் பிராணன் ஸ்திர நிலையை அடைந்துவிடும். நடுக்கமற்றதாக தேகம் ஆகிவிடும். அந்த மாதிரியான நிலையில் வாயினால் யார் சங்கீர்த்தனம் செய்யக்கூடும்? இதுதான் முக்கியமான சங்கீர்த்தனமாகும். உரக்க கூவுவதால் சங்கீர்த்தனம் அர்த்தமற்ற சங்கீதம் ஆகிவிடும். அர்த்தமற்ற சங்கீர்த்தனத்துடன் சுரம், தாளம் மற்றும் வாத்தியம் ஆகியவைகளை சுருதி சேரவில்லை என்றாலும் அப்பொழுது அவர் பாடுபவர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரே கூச்சலுடன் சங்கீர்த்தனம் செய்வது அல்லது அதை வெளியில் தேடுவதால் ஆத்மாராம் கிடைக்க மாட்டார். இது சம்பந்தமாக மகாத்மா கபீர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். பாதையை தேடி தேடி கண்கள் இருண்டு விட்டன. ராமநாமம் சொல்லி சொல்லி ஜபிப்பதால் நாக்கு கொப்பளமாகிவிட்டது. இந்த சந்தர்ப்பத்தை பற்றி யோகிராஜ் அவர்கள் தன் டைரியில் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். அதாவது சாதாரணமானவன் குழல் இசையை கேட்டு விலங்குகளும் மயங்கும் பொழுது மனிதன் தன் தேகத்தில் உள்ள ஓங்கார நாதத்தை கேட்டு கூட அவன் மயங்கவில்லை எனில் அவன் கழுதையாகத்தான் இருக்க முடியும். இதன் தாத்பரியம் என்னவென்றால், ஓங்காரநாதம் கேட்க வேண்டும் என்ற விருப்பம் ஒருவருக்கு உண்டாகவில்லை என்றால் பின் அவனின் மானிட ஜென்மம் எப்படி கழுதை ஒரு பிராணியாய் இருந்தாலும் மற்ற பிராணிகளுக்காக பொதி சுமக்கிறது. ஆனால் மற்ற பிராணிகள் அதற்காக சுமப்பதில்லை அல்லவா? அது போலாகும். அதே மாதிரி எவன் ஒருவன் ஓங்காரநாதம் கேட்க விரும்பவில்லையோ அவனும் அந்த கழுதையை போல வெட்டியாக வீணான வாழ்க்கையாக ஜீவனை கழிக்கிறான். இதே சந்தர்ப்பத்தில் பஞ்சதசி இயற்றியவர் கூறுகிறார். பஞ்சதசி அத்தியாயம் 9 ஸ்லோகம் 156. அதாவது ஆத்மாவில் அனாத்மா ஆத்மா இல்லை என்ற எண்ணம் உண்டாகிறது. அந்த அனாத்மா தியானம் மூலம் மெதுவாக படிப்படியாக விலகி விடுகிறது. இம்மாதிரியான பிரத்யக்ஷணமான பலனை கண்டு எந்த மனிதன் தியானம் செய்வதில்லையோ அப்படிப்பட்டவன் விலங்காக இருக்க முடியுமே ஒழிய வேறு என்னவாக இருக்கும்? பெயரை சொல்லி அழைப்பதால் மட்டும் இறைவனை காண முடியுமா? இந்த வினாவை ஒரு பக்தர் கேட்டபொழுது யோகிராஜ் அவர்கள் அவருக்கு பதில் கூறும் விதத்தில் கூறியிருக்கிறார். பெயரும் தோற்றமும் சரீரத்தையோ அல்லது வேறு ஏதாவது வஸ்துவை சேர்ந்ததா என்ன? இறைவனை எந்த பெயரில் அழைப்பது? அவரோ பெயருக்கும் தோற்றத்திற்கும் அப்பாற்பட்டவர். தேகம் அழியக்கூடியது. எனவே பெயரும் தோற்றமும் கூட அழியக்கூடியவைகள். ஆனால் ஈஸ்வரனோ பெறப்பற்றவர், அழியப்படாதவர். பின் ஈஸ்வரன் என்ன வெகு தொலைவில் உள்ள பொருளா? அவர் உங்களிடமிருந்து தனியாகவா இருக்கிறார்? நீங்கள் அவர் பெயரை சொல்லி சொல்லி கூப்பிடுகிறீர்கள். ஜனங்கள் தூரத்தில் உள்ள பொருட்களை தான் பெயர் சொல்லி பலமாக கூக்குரலிட்டு அழைக்கின்றனர். ஈஸ்வரனை தவிர வேறு யார் அருகில் இருக்கிறார்கள்? அவரோ உங்களுடைய இதயம் என்னும் தேகத்தில் உரைகிறார். எனவே அவரை பெயர் சொல்லி உரத்த குரலில் எவ்வாறு கூக்குரலிட்டு அழைப்பீர்கள்? அதாவது ஈஸ்வரா என்ற சப்தம் மூலம் அழைப்பதற்கு தேகத்தில் பிராணன் கூட சஞ்சல ரூபத்தில் இருப்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் தேகம் என்னும் ஆலயத்தில் பிராணன் சஞ்சல ரூபம் இல்லாமல் இருப்பதற்கு உதடுக்கும் நாக்குக்கும் ஈஸ்வரனை ஈஸ்வரா என அழைக்கும் சக்தி இருப்பதில்லை. ஈஸ்வரன் என்னும் சப்தம்தான் ஈஸ்வரன். ஹரி சப்தம் கூட ஹரி அல்ல. ஜலம் என்னும் சப்தம் ஜலம் அல்ல என்பதை போல் ஜலம் என்னும் வார்த்தை ஜலமாகிவிட்டால் பின் ஜலம் ஜலம் என்று உரத்த குரலில் சொல்வதால் தாகம் தணிந்துவிடும். ஆனால் அப்படி தாகம் தணிவதில்லை. எனவே ஹரிஹரி என்று உரக்க அழைப்பதால் கூட அவருடைய காலடி சப்தம் கூட கேட்காது. ஹரி என்றால் எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்பவர் என்று பொருள். பின் அங்கு எந்த விதமான இந்திரியங்களையும் உண்டாகும் பற்று இருப்பதில்லை. பிராணன் ஸ்திரத்தன்மை பெற்றவுடன், அதாவது சஞ்சலத்தின் முடிவு உண்டான பின் எல்லாமே அழியப்பட்டு விடுகின்றன. அது அபகரிக்கப்பட்டு விடுகிறது. அந்த நிலையில் ஜீவனின் ஜீவ பாவம் முடிவடைந்து விடுகிறது. இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இந்த நிலைதான் அந்த நிஷ்டை நிலையாகும். அந்த நிலையை தான் ஹரி என அழைக்கிறார்கள். யோகிராஜ் அவர்கள் ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறார். கண்ணாடிக்குள் பிரதிபலிக்கும் நதியின் ஜலத்தினால் தாகம் தணிவதில்லை. யாராவது ஒருவன் தன் பெயரை சொல்லி தானே கூப்பிட்டு கொள்வானா? அவ்வாறு கூப்பிடுவதில் அர்த்தமில்லை, அவசியமும் இல்லை. பிராணனை எவ்வாறு கூப்பிட முடியும்? கூப்பிடுவதன் பொருள் என்ன அல்லது அவசியம் என்ன? ஏனென்றால் யாரை கூப்பிடுகிறீர்களோ அவரே கூப்பிடுபவராக இருக்கும் பொழுது இருவரும் ஒருவர்தான். இரண்டு அல்லது துவைதம் என்ற பிரச்சனைக்கு இடமே இல்லை. இந்த பிராணன் ரூபமான இறைவன் எல்லா ஜீவன்களிலும் சரீரங்களிலும் நிலையாக இருக்கிறார்.
ஆனால் ஜீவனுக்கு சஞ்சல நிலை உண்டாகும் பொழுது அது ஜீவனிலிருந்து விலகிவிட்டு தன் சுய சொரூபத்தை மறந்து விடுகிறது. எனவேதான் பிராண கர்மம் அல்லது பிராணாயாமம் மூலமாக சஞ்சல நிலையை ஒழித்து ஸ்திரமான பிராணன் ரூபமாக மறுபடியும் அடைந்துவிட வேண்டும் என்பது எல்லா மக்களின் கடமையாகும். அதாவது தற்போதுள்ள சஞ்சலமானமான பிராணனை ஸ்திர நிலையான பிராணனாக மாற்றினால் தான் இறைவன் அல்லது ஸ்திர பிராணனின் உண்மையான ஞானம் உண்டாகும். ஜனங்கள் இறைவனை வணங்கும் உத்தேசத்துடன் 2 கைகளையும் சேர்த்து 2 புருவங்களுக்கும் நடுவில் நெற்றியில் கை வைத்து வணங்குகிறார்கள். ஆனால் அறியாமையினால் அவர்கள் எல்லோரும் கூடஸ்தாவைத்தான் வணங்குகிறோம் என்பதை அறியவில்லை. வாஸ்தவத்தில் யாரும் வெளியில் உள்ள தேவ தேவையரை வணங்குவதில்லை. ஏனென்றால் எல்லா தேவ தேவியர்களின் இருப்பிடமே கூடஸ்தாவில் தான் உள்ளது. கூடஸ்தாவை வணங்குவதை தவிர வேறு உபாயம் இல்லை. அதை வணங்குவதால் எல்லா தேவ தேவியரை வணங்குவது போல் ஆகும். எனவே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் ஆழ்ந்த தியான நிலையில் கூடஸ்தா ஒளிமயமான இறைவனாகியவனையே வணங்குகின்றனர் என்பது தெரிய வருகிறது. மேலும் எவ்வாறு நடைமுறை வழக்கில் அல்லது பழமொழிகளை உபயோகித்து எல்லோரும் என்னுடைய வீடு, அதாவது வீடு நான் அல்ல, அங்கே நான் மாத்திரம்தான் இருக்கிறேன் என்பதும் தெரிய வருகிறது. ஜனங்கள் என்னுடைய தேகம் அல்லது என்னுடைய சரீரம் என கூறுகிறார்கள். இதிலிருந்து தெளிவாக என்ன தெரிகிறது எனில், இது அல்லது சரீரம் என்பது நான் அல்ல, ஆனால் அங்கே அல்லது அதில் தான் இருக்கிறது. இந்த தேகத்திலுள்ள நான் என்ற தனியான ஒரு இருப்பு இருக்கிறது. அந்த இயற்கை சுபாவம் அல்லது உண்மையான நான் இல்லையென்றால் இப்பொழுது நான் என்பதே கிடையாது. அந்த உண்மையான நான் தான் ஆன்மா, ஈஸ்வரன். அதுதான் பிறப்பு இறப்பற்றதும் அழியாததும் ஆகும். அந்த நான் இப்பொழுதுள்ள நானை எப்படி அழைக்க முடியும்? அப்படி அழைப்பதால் என்ன பிரயோஜனம்? உன்னை நீயே அறிந்து கொள்ள முயற்சி செய். அதுதான் சாதனை. எப்பொழுது தன்னைத்தானே அறிகிறாயோ அப்பொழுது அந்த நாள் முதல் எல்லா விதமான பாசங்களிலிருந்தும் பந்தங்களிலிருந்தும் விடுவித்து கொள்ளப்பட்டு தானே சிவமாகி விடுவாய். இந்த தோற்றத்தில் தன்னைத்தானே அறிந்து கொள்வதுதான் மனித வாழ்க்கை உயர்ந்த மற்றும் சிறந்த பொருள் பொதிந்ததாகும். ஈஸ்வரனை துதி செய்வது எப்படி என்பது வினா. ஸ்துதியின் பொருள், அதாவது ஸ்துதி செய்வது என்பது புகழ்ச்சி அல்லது முகஸ்துதியில் அடங்கியுள்ளது. அவருக்கு உங்களைப் போல முகஸ்துதி பிரியமானதா அல்லது அவர் புகழ்ச்சியை விரும்புகிறாரா? அவர் எப்பொழுதும் முகஸ்துதியை விரும்புவதில்லை. அவரோ பக்தர்களை தம் பக்கம் ஈர்க்க கரங்களை நீட்டுகிறார். தன்னுடைய சொரூபத்தில் பிரதிஷ்டை செய்து கொள்கிறார். எனவே அவரை அடைவதற்கு அசையாமல் இருக்க வேண்டும். சமாதி நிலையை எய்த வேண்டும். அசையாத அல்லது ஸ்திரமான நிலைதான் பிரம்மமாகும். எனவே பிராண கர்மம் அல்லது பிராணாயாமம் மூலம் அசையாத ஸ்திரமான நிலையை அடைய முயற்சி செய்யுங்கள். அதுவேதான் பிரம்மத்தின் நிலையுமாகும். அந்த நேரத்தில் நீயும் பிரம்மமாகவே ஆகிவிடுவாய். அந்த அசையாத சமாதி நிலைக்கு எந்த கர்மம் உன்னை கொண்டு சேர்க்கிறதோ அதுதான் சாதனை, அதுதான் கர்மயோகம். அந்த கர்மயோகத்தை ஆதாரமாக வைத்துக்கொள், அதையே அனுஷ்டானம் செய். அதாவது இந்த ஆத்கர்ம ரூபம் நிஷ்காம யோகம் மூலம் தான் எல்லாமே சித்தியாகும். எனவே கிரியாதான் சத்தியம், மற்றவை எல்லாம் அசத்தியம், மித்யா அல்லது அசத்தியம், பொய், மாயை ஆகும். அதாவது ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணீர் குடிப்பதால் அது உள்ளே போகிறது. எவ்வாறு அது வெளியில் தெரிவதில்லையோ அதே போல் பிராண கர்மம் செய்து செய்து உள்முக சுவாசத்தை பரிபூரணமாக உள்ளேயே நிலைநிறுத்தி ஸ்திரமாகி விடுகிறது. அப்பொழுது கேவல் கும்பக நிலை எட்டி விடுகிறது. இவ்வாறு சுவாசத்தை முழுவதுமாக உண்டு, அதாவது இழுத்து கேவல் கும்பக நிலையில் அதன் பின் உன்னையே தேடு. அதாவது சுவாசத்தின் அந்த நிலையான ஸ்திரமான சமயத்தில்தான் அதனுள் அதனுடைய துணை இருக்கிறது. அவனை அடைந்தவுடனே, அதாவது அந்த நிலை எய்தியவுடன் பிறப்பு இறப்பு ஆகியவற்றின் பிரவாகம் அல்லது தொடர் சமாதி அடைகிறது. நாக்கும் ஒரு இந்திரியம். இந்திரியம் மூலமாக செய்யப்படும் சங்கீர்த்தனம் அர்த்தமற்ற முக்கியமில்லாத சங்கீர்த்தனமாகும். எனவே யோகிராஜ் அவர்கள் உண்மையில் யாருக்கு முக்கியமான சங்கீர்த்தனம் எது என்பது தெரியாதோ அவர்கள் முக்கியமற்ற சங்கீர்த்தனம் செய்வது நல்லது என கூறுவது வழக்கம். இவ்வாறு முக்கியமில்லாத சங்கீர்த்தனம் செய்து செய்து ஜீவன் படிப்படியாக மெதுவாக சுத்தப்படுத்தப்பட்டு விடுகிறது. மனதில் பக்தி, ஸ்ரத்தை மற்றும் நம்பிக்கை உதயமாகிறது.
அதன் பின்னர் நேரம் வரும்பொழுது குரு கிருபையினால் முக்கியமான சங்கீர்த்தனத்தின் அறிகுறி கிடைக்கும். அதாவது சத்குரு மூலமாக பிராணாயாமம் அல்லது பிராண கர்மத்தின் உபதேசம் கிடைக்கும் பொழுது இந்த அர்த்தமில்லாத முக்கியமற்ற சங்கீர்த்தனத்தின் அவசியமே உண்டாகாது. எனவே அவர் யாருக்கு ஆத்ம கர்மம் செய்யும் சாதனை கிடைக்கிறதோ அல்லது முக்கிய சங்கீர்த்தனம் செய்யும் மார்க்கம் கிடைக்கிறதோ அவர்களுக்கு அர்த்தமற்ற சங்கீர்த்தனம் அல்லது வெளியில் பூஜை செய்வதற்கு அவசியமே கிடையாது என்று கூறுவது வழக்கம். அவர் அவ்வமயம் தேகத்தினுள்ளே எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறார். மேலும் எல்லாவற்றின் ஞானமும் அடைந்து விடுகிறார். ஞான சங்கிலினி தந்திரயோகத்தில் கூறியிருப்பதாவது அத்தியாயம் 8. அதாவது எல்லா கேள்விகளும் வித்தைகளும் எல்லா தேவதைகளும் மற்றும் எல்லா தீர்த்தங்களும் இந்த சரீரத்தில் இருக்கின்றன. அவைகள் குரு தீட்சை மூலம் 6 சக்கரங்களின் வழியாக அறிந்து கொள்ள வேண்டும். இடா, பிங்களா மற்றும் சுசும்னா ஆகிய நாடிகள் தான் மூவகை பாதங்களாகும். அதாவது மூவகை வாயுக்கள் சஞ்சரிக்கும் நாடிகள். இந்த தேகத்தின் உள்ளேயே சொர்க்கம், மத்தியலோகம் மற்றும் பூலோகம் போன்ற மூவகை லோகங்களும் அதாவது திரிபுவனம் உள்ளது. நாபியின் கீழே பாதாள லோகம், நாபியிலிருந்து தொண்டை வரை மத்தியலோகம் மற்றும் தொண்டையிலிருந்து மேலே ஸ்வர்கலோகம் உள்ளது. ஞான சங்கிலினி தந்திரம் அத்தியாயம் 29 ஸ்லோகம் 30. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் எவைகள் எல்லாம் இருக்கின்றனவோ அவைகள் எல்லாம் தேகத்தினுள்ளே இருக்கின்றன. தோற்றங்கள் கொண்ட பொருட்கள் எல்லாம் அழியக்கூடியவை. ஆனால் நிராகாரம் அதாவது அருவம் எப்பொழுதும் நாசமடைவதில்லை. அருவமான மனதில் சுத்தமான பிரம்ம ஞானம் உண்டாகிறது. எனவே தோற்றமுடையவைகளை நிலையில்லாதவைகள் என உணர்ந்து எல்லா வகையிலும் அதை திறந்து விட வேண்டும். ஞான சங்கிலினி தந்திரம் 96. மந்திரம், ஜபம், வெளியில் செய்யும் பூஜைகள், தவம், ஹோமம், பலிதானம், சந்நியாசம் இவைகள் போன்ற எவ்வளவு வகையான லௌகீக தர்ம கைங்கரியங்கள் உலகில் நடைமுறையில் உள்ளன. அதற்காக பிரச்சாரங்களும் செய்யப்படுகின்றன. ஞானிகள் கள்ளம், கபடு, சூதுவாதம், வஞ்சனைகள் இல்லாமல் அவற்றின் பரிகாரங்களை செய்கின்றனர். அவர்கள் இப்படிப்பட்ட எல்லா உலக நடைமுறை வழக்குகளின் மேல் பற்றற்ற எண்ணத்துடன் இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஒரு அழகான கதை இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள சாகர் என்னும் ஊரின் ராஜா ஒருவன் மிகப்பெரிய குளத்தை வெட்ட செய்தான். ஆனால் எப்படி வெட்டினாலும் குளத்தில் அதிக நீர் நிரம்பவில்லை. இதை பார்த்து பண்டிதர்களை வரவழைத்து ஆலோசனை செய்தான். பண்டிதர்கள் நரபலி கொடுக்க வேண்டும் எனவும் அப்படி செய்தால் ஏராளமான நீர் வரும் எனவும் உபாயம் கூறினார்கள். அரசன் அதற்காக யார் ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஏராளமான தன் சம்பத்துகள் அளிப்பதாக பறையறிவிக்க செய்தான். அதற்கு மாறாக தன் இச்சையாக யாராவது தன்னுடைய குழந்தையை தானம் கொடுத்தால் அப்பொழுது இந்த காரியம் வெற்றிகரமாக முடிவடையும். இந்த அறிவிப்பை கேட்டு ஒரு ஏழை பிராமணன், தனக்கோ அநேக புத்திரர்கள் இருக்கிறார்கள், எனவே பசியால் குழந்தைகள் ஒருவர் பின் ஒருவராக சாவதை விட ஒரு புத்திரனை தானம் கொடுத்தால் ஏராளமான சொத்து சுகங்களை பெற்று அதன் மூலம் குடும்பத்தின் மற்றவர்கள் எல்லோரும் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாமே என எண்ணினான். எனவே தன் புத்திரர்கள் ஒருவனை ராஜாவிடம் தானமாக அர்ப்பணித்தான். ராஜா அந்த சிறு குழந்தையை எடுத்துக்கொண்டு குளத்திற்கு பலி கொடுப்பதற்காக கொண்டு போன பொழுது அவன் அந்த சிறு குழந்தையிடம், மகனே, உன்னுடைய கடைசி விருப்பம் என்ன என கேட்டான். குழந்தை சொன்னது, தாய் தந்தையர்கள் பண பேராசை பிடித்தவர்கள், ராஜாவோ கடலை போன்ற குலம் வேண்டும் என்ற பேராசை பிடித்தவன், தேவர்களும் தேவதைகளும் பலி வேண்டும் என பேராசைப்படுபவர்கள். ஹே மாதாவே, நான் உன்னையே சரணடைகிறேன். இவ்வாறு கூறி அவன் தயாரான பொழுது கத்தி கீழே விழுந்து விட்டது. அப்பொழுது குளத்தில் அந்த நகரமே மூழ்கி விடும்போல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இம்மாதிரி நிலையில் ராஜா மறுபடியும் பண்டிதர்கள் அழைத்து இந்த வெள்ளப்பெருக்கை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன உபாயம் என வினவினான். இந்த பையனையே கேளுங்கள், அவன்தான் காப்பாற்ற முடியும் என்று பண்டிதர்கள் கூறினர். பக்தனானிய பாலகன் மாதவனிடம், ஹே பிரபு, இவர்கள் கேட்பது எப்படி என்று கூட தெரியாதவர்கள், நீங்கள் இவர்களை காப்பாற்றுங்கள் என பிரார்த்தனை செய்தான். பின்பு வெள்ளமும் குறைந்து விட்டது. சகுனோபாசனையின் ரகசியத்தை பற்றி பக்தர்களுக்கு சிக்ஷை அளிக்கும் பொழுது யோகிராஜ் அவர்கள் கூறுகிறார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிலை தோற்றத்தை பாருங்கள். ரிஷிகள் இந்த யோக சாதனையின் தத்துவங்களை பாமர மக்களுக்காகவும் அவர்களை புரிய வைக்கும் நோக்கத்துடன் எவ்வளவு அழகாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பகவானுடைய கையில் புல்லாங்குழல், அதில் 6 துளைகள் இருக்கின்றன. இவை 6 சக்கரங்களின் அடையாளமாகும். மேலே ஒரு துளை உண்டு, அது சகசிராரத்தை குறிக்கிறது.
அந்த குழலை வாயினால் ஊதி வாசித்து கொண்டிருக்கிறார். இது 6 சக்கரங்களின் உள்ளே நிகழும் உள்மூச்சுவின் வாயு கிரியாவின் தோற்றம் கொண்ட பிராண கர்மமாகும். இந்த பிராணாயாமம் செய்து செய்து கூடஸ்தாவின் தரிசனம் கிடைக்கிறது. அவருடைய நெற்றியில் அரங்கரிக்கப்பட்ட மயிலின் இறக்கைகள் அல்லது சிறகுகள் தான் அதன் அடையாளங்கள். அந்த மயிலின் வாளில் கண்கள் தோன்றுகின்றன அல்லவா, அதுதான் கூடஸ்தாவின் அடையாளம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திரிபுங்க முராரி ரூபத்தில் தோற்றம் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். இந்த திரிபுங்க ரூபம் நாக்கு முடிச்சு, இருதய முடிச்சு மற்றும் மூலாதார முடிச்சு அல்லது வரிசை கிரமமாக பிரம்ம முடிச்சு, விஷ்ணு முடிச்சு மற்றும் ருத்ர முடிச்சு ஆகியவைகளின் பேதங்கள், அதாவது வித்தியாசங்களின் அடையாளங்கள் ஆகும். இடதுகாலில் பூரா பலமும் கொடுத்து வலதுகாலை சற்று மடக்கி பாதங்களின் விரல்களால் அமுத்தி கொண்டு நிற்கிறார் அல்லவா, அது ஓம்கார் கிருபையின் அடையாளமாகும். அருவமாகவும் குணங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருப்பதாலும் பகவான் விஷ்ணுவின் தோற்றத்திலும் சகனமாகவும் இருக்கிறார். இதுதான் அவருடைய திரிபுங்க தோற்றத்தின் ரகசியமாகும். இவ்வாறுதான் பகவானின் சிலை மூலமாக சம்பூர்ண யோக தத்துவங்கள் உள்ளன என்பது வெளிப்படுத்தப்பட்டது. இவ்வாறு யார் ஸ்ரீ கிருஷ்ண பஜனை செய்கிறார்களோ அவர்தான் உண்மையான கிருஷ்ண பக்தர். இதேபோல் காளி மாதாவின் சிலை மூலமாக, காளியனுடைய 10 கைகள் மூலமாக சாதகன் தன்னுடைய 10 இந்திரியங்கள் அல்லது 10 பிராணன்களை எப்படி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. 10 பிராணன்கள் அல்லது 10 பிராணவாயுக்கள் என்பனவையாவன: பிராணன், அபானன், விபானன், உதானன், சமானன். இவை 5 முக்கியமான 5 பிராணன்கள். பின் நாகம், கூர்மம், கிருஹர் அல்லது கிருஹல், தேவதத்தன் மற்றும் தனஞ்சயன் ஆகிய 5 உப பிராணன்கள். இதே 10 பிராணன்கள் அல்லது 10 இந்திரியங்கள் மூலமாக எல்லா காரியங்களும் தொகுக்கப்படுகின்றன. துர்காதேவியின் சிலையின் காலருகில் மாதாவால் சிங்கம் கட்டுப்பட்டு இருக்கிறது. அது காமத்தை அடக்குவதை குறிக்கிறது. சிங்கத்தை காளிமாதா கொல்லவில்லை, ஏனென்றால் சிருஷ்டி செய்வதற்கு அது மிகவும் அவசியம். எனவே அதை வசப்படுத்தி வைத்திருக்கிறாள். கோபத்தின் அடையாளமாக உள்ள அவர்களையெல்லாம் காளிமாதா வதம் செய்தார்கள், ஏனெனில் அது கோபத்தை வதம் செய்வதன் அறிகுறி. பக்கத்தில் லட்சுமி தேவி இருக்கிறார்கள். அவர்களுடைய வாகனம் ஆந்தை. சாதகனும் கோபத்தை வதம் செய்ய வேண்டும். சாதனை செய்து செய்து லட்சுமி தேவியின் தேவியருள் கிடைக்கும் பொழுது அவர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆந்தையின் மூலமாக அவரும் ஆந்தையை போல் ஆகிவிடக்கூடாது என அறிவுறுத்துவதாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆந்தை பகலில் குருடாக இருக்கும், பகலில் கண் தெரியாது, அது இரவில் சுற்றும். தாத்வரியம் என்னவெனில், செல்வம் அடைந்த பிறகு ஆந்தையை போல் ஆகிவிடலாம். இதை சுட்டிக்காட்டி கூறப்பட்டிருக்கிறது என்னவெனில், தங்கம் அல்லது ஊமத்தை விதை இவைகள் இரண்டிலுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஊமத்தை சாப்பிடுவதால் ஜனங்கள் பைத்தியம் பிடித்து அலைவார்கள். ஆனால் தங்கம் கிடைத்த உடனேயே பைத்தியக்காரர்களாகி விடுகிறார்கள். அதை சாப்பிட வேண்டிய அவசியம் உண்டாவதில்லை. இவ்வளவு அதிகமாக போதை உண்டாக்குகிறது. இன்னொரு பக்கம் சரஸ்வதி தேவியும் அவருடைய வாகனமான அன்னப்பறவையும் இருக்கிறது. அன்னம் பாலில் உள்ள பாலையும் தண்ணீரையும் தனித்தனியாக பிரிக்கிறது. பாலில் தண்ணீர் கலந்திருக்கும் பொழுது பாலை மட்டும் தனியாக பிரிப்பது அன்னத்தின் குணம். இது ஞானம் அடைவதன் அறிகுறியாகும். சாதகர் தன் சாதனையின் உச்சகட்ட சிகரத்தை அடையும் பொழுது அவருடைய நிலையும் அதே போல் ஆகிவிடுகிறது. அவர் நீர், பால் என்பது எது என்னும் விவேகத்தை பெறுகிறார். அவருக்கு நிலையான ஞானமானது உலக அழுக்கிலிருந்து சாரமான பொருள் எது என்பதை பிரித்து எடுக்கும் திறமை பெறுவது போன்று ஆகிவிடுகிறது. இந்த நிலைதான் பரமஹம்ச நிலை எனப்படுகிறது. ஆனால் சாதகர் இன்னும் முன்னேற வேண்டுமென்றால் அப்பொழுது கூட அத்வைதத்தை அடைந்த பாக்கியம் பெறுவதில்லை. பின்பு அருகில் தேவ சேனாதிபதி கார்த்திகேயன் இருக்கிறார். அவர் வீரத்தின் அடையாளம். அவர் மூலமாக சாதகருக்கு வீரத்துடன் சாதனை செய்வதற்கு வேண்டிய ஊக்கம் கிடைத்து கொண்டிருக்கிறது. கார்த்திகேயனுடைய வாகனம் மயில். மயிலின் வால் பகுதியில் உள்ள கண் கூடஸ்தாவின் அடையாளமாகும். அதாவது சாதகர் துணிவுடன், தீரத்துடன் மற்றும் உறுதியுடனும் மிக்க வீரத்துடனும் சாதனை செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக அவர் கூடஸ்தாவை தரிசிப்பார். மேலும் அவர் கையில் வில்லும் அம்பும் உள்ளது. சரம் அல்லது பானம், அதாவது அம்பு சுவாசத்தின் மற்றும் வில் தேகத்திற்குமான அடையாளங்கள். இந்த தேகத்தின் உள்ளே சரம் போன்று சுவாசத்தை செலுத்தும் பொழுது, அதாவது சரீரத்துடன் வாயுரூபமான
பிராண கர்மம் அல்லது பிராணாயாமம் செய்கிறார்கள். அவர்களை தான் கார்த்திகேயன் என கூறுகிறார்கள். இவ்வளவு கஷ்டத்துடன் சாதனை செய்த பின் சாதகருக்கு சித்தி அல்லது முக்தி அவசியம் வேண்டும். எனவே சித்தியை அளிக்கும் கணேசர் அல்லது விக்னேஸ்வரரும் அங்கிருக்கிறார். அவருடைய வாகனம் மூஞ்சூறு ஆகும். காரணமில்லாமல் ஏதாவது ஒரு பொருளை நாசப்படுத்துவது தான் மூஞ்சூரின் வேலை. எனவே இந்த அடையாளம் மூலம் கூட சாதகர் இன்னும் கூட அத்வைதத்தில் பரிபூர்ணமாக பிரதிஷ்டையாகவில்லை. அவர் தீமைகளை செய்வதிலிருந்து விலகிவிட வேண்டும் என்பது ஸ்பஷ்டமாக கூறப்பட்டிருக்கிறது. இல்லையென்றால் சித்தி அல்லது முக்தி அவருக்கு கிடைக்காது. இதன் பிறகு எல்லாவற்றிற்கும் மேலே சிவன் நிலை பெற்றிருக்கிறார். அது ஆகாஷ் தத்துவத்தின் அடையாளமாகும். அவர் உலகம் முழுவதற்கும் சொந்தக்காரர். எனவே விஸ்வநாத் ஆகுவார். அப்பொழுது கூட அவர் இருப்பதற்கு இடமில்லை. அதாவது சாதகர் பரிபூரணமாக ஆகாஷ் தத்துவம் அல்லது அத்வைத பூமியில் நிலை பெற்று விடுகிறார். அந்த நிலையில் அவருக்கென்று அல்லது தன் அதிகாரத்திற்குட்பட்டு உள்ளது போல் எதுவும் கிடையாது. அவரிடம் வஸ்திரம் கிடையாது. சாம்பல் பூசி கொண்டிருக்கிறார். அதாவது சாதகருக்குள்ளே கூட இவ்வாறான தியாக மனப்பான்மை உதயமாகிறது. அவருடைய ஒரு கையில் உடுக்கை உள்ளது. அதன் இரு பக்கங்களிலும் சமமான வாத்திய ஒளி உண்டாகிறது. அது ஓம்காரநாதத்தின் அடையாளம். சாதகர் ஓம்காரநாதத்தை கேட்டு கேட்டு மன லயத்துடன் அதில் ஒன்றி ஏகாரம் அதாவது ஒன்றாகவே ஆகிவிடுகிறார். அவருடைய மற்றொரு கையில் திரிசூலம் உள்ளது. அது சத்துவம், ரஜஸ் மற்றும் தமோ குணங்களின் எடுத்துக்காட்டாக உள்ளன. அதாவது சாதகருடைய இந்த 3 குணங்களுக்கு அப்பால் உள்ள நிலையை அடைந்ததற்கான அடையாளமாகும். அவர் இடுப்பில் மற்றும் கழுத்தில் பாம்பு மாலை தொங்குகிறது. அது ஹிம்சையின் எடுத்துக்காட்டு. தாத்பரியம் என்னவெனில், அந்த நிலையில் சாதகர் ஹிம்சை செய்யும் மனப்பாங்கையும் மற்றும் எல்லா விதமான இந்திரியங்களையும் அடக்கி பரிபூரணமாக அகிம்சை நிலையை அடைகிறார். சிவனுடைய வாகனம் ரிஷபம் அல்லது காளை. அதன் அர்த்தம் தர்மம். அதன் 4 கால்களும் தர்மம், செல்வம், மோட்சம் அடைய வேண்டும் என்ற விருப்பம் மற்றும் பிரேமை ஆகிய 4 முக்கிய சிரேஷ்டமான படிகள். இது 4 கால் மண்டபம் போல் தர்மத்தின் அடையாளம். மனு ரகசியம் அத்தியாயம் 1 ஸ்லோகம் 81. தர்மம் 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பாகம் நாக்கு, முடிச்சின் பேதனம் அதாவது துளை. இரண்டாவது பாகம் இருதய முடிச்சின் பேதனம் அல்லது துளை. மூன்றாவது பாகம் நாபிக் கமல முடிச்சின் பேதனம் அல்லது துளை மற்றும் 4வது பாகம் மூலாதார முடிச்சின் பேதனம் அல்லது துளை. இவைதான் தர்மத்தின் 4 பாதங்கள் அல்லது பாகங்களாகும். சிவம் சூனியத்தின் அடையாளமாகும். சாதகர் சூனிய தத்துவத்தில் நிலை பெற்ற பின் ஜீவன் முக்தி நிலையை அடைகிறார். சூனியம் அதாவது எதுவுமே இல்லை. இந்த எதுவுமே இல்லை என்ற நிலைதான் பிரம்ம நிலையாகும். இவ்வாறு எல்லா தேவதைகளின் தத்துவங்களின் ஞானம் கிடைத்த பிறகுதான் சித்தி அல்லது முக்தி கிடைக்கும். யோகிராஜ் அவர்கள் கூறுகிறார், இருதயத்தில் அபான வாயு வந்த பொழுது 10 வகையான துவனிகள் அல்லது உள் ஒளிகள் கேட்கலாம். தேனியின் சிங் 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 ஒளி, சின்னமணியின் மெல்லிய ஓசை, சங்கின் ஓசை, யாழ் அல்லது வீணையின் ஒளி, தாள சப்தம், புல்லாங்குழல் ஓசை, சிறு மிருதங்க ஒளி, காற்று இரைச்சலின் ஒளி மற்றும் பெரிய மணி ஓசை ஆகியன. வெளியே செய்யும் லௌகீக பூஜையில் எவ்வளவு வகையான வாத்தியங்களின் ஒளிகள் உண்டாகின்றனவோ அவை எல்லாமே இந்த உள்முக ஞானத்தின் அறிகுறியாகும். அவர் மேலும் எழுதியிருக்கிறார், காதில் கணீர் என்ற வெண்கல நாதம் ஒலித்தது. தொண்டையில் சர்க்கரை போல் இனிமையாக இருந்தது. கண்களின் முன்னால் மின் ஒளி பிரகாசித்தது. ஓங்காரநாதம் வெகு நேரம் கேட்டுக்கொண்டே இருந்தது. மேலும் எழுதியிருக்கிறார், நரம்பின் 2 பக்கங்களிலிருந்தும் ஒரு ஒளி கிளம்பிக் கொண்டிருக்கிறது. அதன் பெயர்தான் ஆகாச துவனி அல்லது அநாகதம். அதை கேட்பதால் மேலே உள்ள வீட்டின் சிறிய ஜன்னல் வழியாக வரும் சப்தத்தை விரும்புகிறேன். அந்த சப்தம் ஷனாய் என்ற ஒரு வகை நாயனம் வாத்தியத்தின் மெல்லிய இனிமையான சப்தம் வருவதை போல் அனுபவித்தேன். மேலும் அநேகம் பேர் சேர்ந்து வெண்கல மணியை ஒலிப்பது போல் தோன்றியது. பெரிய மணியின் ஓசையை பின் தலையில் மூளையின் உள்ளே இருந்து வருவதை கேட்டேன். மேலும் யோகிராஜ் அவர்கள் கூறியிருக்கிறார், ரிஷபம் அல்லது காளையின் மீது மகாதேவர் ஏன் சவாரி செய்கிறார்? பூமியை வாகனமாக இருக்கக்கூடாதா என்ன? ரிஷபத்தின் அர்த்தம் இந்த தேகம்.
இதனுடைய 2 கொம்புகள் இருக்கின்றன. அவைகள் பிராணாயாமம் செய்யும் சமயம் வெளியில் இருக்கின்றன. அதாவது இடா மற்றும் பிங்களா நாடிகள் இரண்டும். 2 கொம்புகள் இந்த இடா பிங்களா கர்மத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது கர்மம் அல்லது வேலை பிரிந்த நிலையாக ஆகிவிடுகிறது. இவைகள் இந்த சரீரத்தில்தான் உள்ளன. எனவேதான் சரீரத்தை ரிஷபம் என கூறுகிறோம். இந்த சரீரத்தில் தான் மகாதேவர், அதாவது ஸ்திரமான பிராணன் ரூபமான பிரம்மம் உள்ளது. திவ் என்னும் சத்தத்திலிருந்து ஆகாச தத்துவத்தின் ஞானம் உண்டாகிறது. மகாதேவர் என்பதன் பொருள் மிகப்பெரிய ஆகாசம், அதாவது ஸ்திரமான மகாசூன்யம். அது எங்கும் பரவி இருக்கிறது. யோகிராஜ் அவர்கள் தன்னுடைய டைரியில் மேலும் தனக்கு உண்டான மிக உயர்ந்த அனுபவத்தை பற்றி எழுதியிருக்கிறார். அது புராதன காலத்தில் ரிஷிகளுக்கு கிடைத்திருக்கிறது. ஆதி பிராண புருஷர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்தேன். அவர் மேலும் எழுதியிருக்கிறார், ஆதி புருஷரை சந்தித்தேன், நாக்கு மேலே எழும்பி நிலைத்து நின்று விட்டது. இவ்வாறாக கேசரி சித்தி நிலை கிடைத்தது. பின்பு மனம் சூனிய பவனத்தில் பிரவேசித்து விட்டது. சூனியம் அதாவது எதுவுமே இல்லை, இந்த ஒன்றுமே இல்லாத நிலையில், அதாவது எதையும் சாராமல் அருவமான நிர்குண பிரம்ம நிலை அல்லது மகா சூனியத்தில் மனம் நிலைத்து நின்று விட்டது. கேவல் கும்பகம் நிலை உண்டானவுடன் இந்த நிலை உண்டாகிறது. இந்த சூனிய நிலையை பற்றி அவர் மேலும் எழுதியிருக்கிறார். அதாவது இந்த சூனியம்தான் உண்மையானது, அதாவது பிரம்மம் தான் உண்மையானது. ஏனென்றால் அங்கிருந்துதான் எல்லாமே உற்பத்தி ஆகிறது, பின்பு அதிலேயே கலந்து விடுகிறது. அவர் மேலும் எழுதியிருக்கிறார், அதாவது அந்த ஆத்ம சூரியன் தான் சூனியமாகும். அதே சூனியத்தில் கலந்து அதிலேயே லைத்து விட வேண்டியதுதான். நான் தான் மகா சூன்யமான ஆத்ம சூரியன். அங்கே என்னை தவிர வேறு யாரும் இல்லை. உள்ளே இருந்து இப்பொழுது இந்திரியங்கள் முதல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அமைதியாக தியானத்தில் லைத்து உட்கார்ந்து விடு என்று உத்தரவு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சமபோகத்தில் உண்டாகும் இன்பத்தை போல் ஒரு விதமான ஆனந்தம் கால் முதல் தலை வரை உண்டாகிறது. உள்ளே பார்க்கும் அந்த மகாசூன்யத்தை வெளியிலும் பார்க்கிறேன். அதாவது உள்ளே வெளியே எல்லாமே ஒன்றாகி விட்டது. எல்லா பக்கங்களிலும் அந்த மகாசூன்யமான பிரம்மத்தை தான் பார்க்கிறேன். இப்பொழுது நான் இருக்கிறேன் என்ற நிலையையே மறந்து அல்லது அதை ஒழித்து பரிபூர்ணமாக சூன்யமாகி அந்த மகாசூன்யத்தில் கலந்து விட வேண்டியது. இந்த புராண புருஷர், புராண கிருஷ்ணர் அல்லது ஆதி புருஷர் யார்? இது சம்பந்தமாக கீதை மற்றும் உபனிஷத்தில் கூறப்பட்டிருப்பதாவது, எது சாஸ்வதமாக உள்ளதோ மற்றும் அதற்கு முன்னால் எதுவும் இல்லாமல் இருந்ததோ அது நீண்ட காலமாக உள்ளது மற்றும் நீண்ட காலம் இருக்கும். அது மாறாமல் இருக்கக்கூடியது, அழியக்கூடியதும் பிறப்பெடுக்காததும் மரணமே அடையாமல் இருக்கக்கூடியதுமான அதுதான் புராண புருஷ யோகியானவர் கூடஸ்தாவில் மறைவில் நுழையும் பொழுது எல்லாமே பிரம்மமயமாகி விடுகிறது. அப்பொழுது எல்லாமே ஏகாக்காரம் ஆனவுடன் 2 என்ற நிலை இருப்பதில்லை. 2 இல்லை என்று ஆனவுடன் பின் ஜனனம் என்பது எங்கே? பின் ஜனனம் என்பது இல்லை என்று ஆன பின் மரணம் என்பது எங்கே? அவர்தான் புருஷோத்தமர், நித்திய பிராண புருஷர் ஆவார். அதிலேயே லயித்து விடுவதுதான் உச்சிதம். அவர் ஆதி பகவன், அதாவது தேவாதி தேவன். எனவேதான் யோகிராஜ் அவர்கள் பிராண கர்மம் செய்யாமல் அங்கு இருப்பது கடினம் என்று கூறுவது வழக்கம். அதுதான் தர்மம். பிராண கர்மம் அல்லது பிராணாயாமம் செய்து கர்மத்திற்கு அப்பால் உள்ள நிலையில், அதாவது கிரியாவை கடந்த நிலையில் இருப்பதுதான் சாசுவதமான மோட்ச பதவி. அதுதான் அமரலோகம். அந்த சாசுவதமான பதவியை அடைந்த பிறகு, அதாவது கர்மத்தை கடந்த நிலையில் அல்லது கர்மமே இல்லாத நிலையில் இருப்பதால் தானே புராண புருஷரின் நிலை ஆகிவிடுகிறது. மகாத்மா கபீர்தாஸ் கூட இவ்வாறே எழுதியிருக்கிறார், ஒன்றை அறியாமல் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது வீண். அந்த ஒன்றிலிருந்துதான் எல்லாமே உண்டாகி இருக்கிறது. அந்த ஒன்றானது எல்லாவற்றிற்கும் உள்ளே இருக்கிறது. அநேகவற்றிலிருந்து ஒன்று உற்பத்தியாவது என்பது முடியாது. கபீர் மேலும் கூறுகிறார், ஒன்றையே சாதனை செய்வதால் எல்லா சாதனைகளையும் வெற்றியடைகின்றன. ஆனால் எல்லாவற்றையும் சாதனை செய்வதால் எல்லாமே வீணாகி விடுகின்றன. எவ்வாறு மரத்தின் வேருக்கு நீர் பாய்ச்சுவதால் அதிக அளவில் பூக்களும் பழங்களும் விளைகின்றனவோ, அதே போல் ஒன்றின் சாதனை செய்வதால் எல்லா வகையிலும் காய்க்கின்றன. ஞான சங்கிலினி தந்திரம் 74. அதாவது எல்லா பதார்த்தங்களிலும் நடப்பவைகள், நடக்காதவைகள் மற்றும் அசைவனவற்றில் ஒரே ஒரு பிரம்மம் தான் உள்ளன. மனதில் பல வகையான எண்ணங்கள் உதயமாவது முக்தி அல்ல, ஆனால் ஒன்றின் ஞானம் கிடைப்பதால் முக்தி மிகவும் நிச்சயம். எனவே ஒன்றின் சாதனை செய்வதுதான் உசிதமானது. அநேக விதமான தேவ தேவியர்களை பற்றிய சாதனை செய்வதால் சின்ன தேவதை பெரிய தேவதை என்ற எண்ணம் மனதில் உண்டாகிறது. கடோபனிஷத்
அத்தியாயம் 3 ஸ்லோகம் 2. பிராணவாயுவை கூடஸ்தா ரூபமான குகையில் பிரவேசிக்கப்படுவதால் அது பரபிரமத்தில் லைத்து விடுகிறது. அந்நேரம் விஷ்ணு லோகம் கிடைக்கிறது. அதாவது எல்லாமே அறியும் ஞானம் உண்டாகிறது. யோகிராஜ் அவர்கள் இதே நிலையைத்தான் அடைந்தார். கம்பலாக்கியா உபனிஷத் உத்தர்வல்லி. அதாவது கூடஸ்தாவிற்குள்ளே கட்டை விரல் அளவுள்ள புருஷர் தான் ஆத்மாவின் இருப்பிடம். எனவே பக்தர்களிடம் யோகிராஜ் அவர்கள் கூறுவார், கூடஸ்தாவிற்குள்ளே கட்டை விரல் அளவுள்ள அல்லது கட்டை விரலை போலவே உள்ள புருஷரை பார்க்கிறாயா? அவர் உத்தமமான பிராண கர்மம் செய்வதால் தான் தோன்றுகிறார் அல்லது காணப்படுகிறார். அவர்தான் ஆத்மா, அபய பதம் மற்றும் பரம பதத்தை அளிப்பவர். அவர்தான் பிரம்மம். அந்த உத்தம புருஷர் நான் தான். கிரியா யோகம் செய்து செய்து இவ்வாறான ஞானம் கிடைக்க பெறுகிறது. அந்த சொரூபம்தான் புருஷோத்தமர், ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியானவர். அவரிடமிருந்துதான் எல்லா ஒளி வெள்ளங்களும் பிரகாசிக்கின்றன. அதுதான் ஆத்ம சூரியன். நிற்க அது இல்லை என்றால் பின்னர் ஒளி என்பதே கிடையாது. என்னவெல்லாம் தோற்றங்கள் தெரிகின்றனவோ அவை எல்லாமே அதனுடைய தோற்றங்கள் தான், அதனுடைய பிரகாசம் மற்றும் அதனுடைய சோபைதான். ஏனென்றால் எல்லா தோற்றங்களின் பிறப்பும் வளர்ச்சியும் அங்கிருந்துதான் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே ஜீவன் சிவஸ்வரூபமானது. ஆத்மா இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது, இருக்கவும் முடியாது. ஆத்மா பிரம்மமயமான ஸ்வரூபமானதால் தான் எல்லாமே நிலையாக இருக்கின்றன. எனவே ஆத்மாதான் பிரம்மம் அல்லது பிரம்மம் தான் ஆத்மா. இப்படிப்பட்ட ஞானம் கிடைத்தவுடன் சர்வம் பிரம்மமயம் ஜகத் என்று புலனாகிறது. இதை வலியுறுத்தி ரிஷிகள் அத பரபிரம்ம சத்தியத்தை பற்றி கூறியிருப்பதாவது பிருஹன் நாராயண் உபனிஷத் 2. அதாவது அது அணுவை விட மிகச்சிறிய, பரமாணுவை விட மிகச்சிறியது அல்லது மிக மிக பெரிய மகானை விட பெரிய மகானாகும். அந்த கூடஸ்த ரூபமான குகைக்குள்ளே எந்த ஆத்மா நிலைத்திருக்கிறதோ அங்கே மனம் சென்றவுடன் துன்பம் முடிவடைகிறது அல்லது எல்லா சோகங்களிலிருந்தும் விடுபட்டு சோகமோ துன்பமோ இல்லாத நிலை உண்டாகிறது. கூடஸ்தாவில் நிலைத்திருக்கும் அந்த ஆத்மா சூட்ச்ம ரூபத்தில் எல்லா ஜீவன்களையும் ஊட்டி வளர்க்கிறது. எனவே யோகிராஜ் அவர்கள் உத்தமமான பிராணகர்மம் செய்வதன் மூலம் மட்டுமே ஓங்கார ரூபம் புருவங்களுக்கு மத்தியில் தீபத்தின் சிகரம் போல் நடுங்காமல் அழுங்காமல் குலுங்காமல் காற்றில்லாமல் ஒளி விடுவது போல் தெரிகிறது என கூறுவது வழக்கம். பின் அதே இடத்தில் தாமரை தண்டில் நூல் இலை போல் எவ்வாறான பிரகாசம் தென்படுகிறதோ அதுதான் சக்தி ரூபமான சிவமாகும். அதுதான் சூரிய ரூபமான கூடஸ்தாவின் தோற்றம். அதுதான் இருதய ஆகாயம் ஆகும். இந்த சுவாசம்தான் வாக் தேவதையான காயத்ரி தேவி. பிராணகர்மம் அல்லது பிராணாயாமம் செய்யும் சமயம் எந்த விதமான மிக இனிமையான துவனி கேட்கப்படுகிறதோ அதுதான் பிரணவ ஒலி அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புல்லாங்குழல் ஓசையாகும். அந்த பிரணவ ஒலியில் லைத்து விடுவதால் பிராணவாயு மேலே எழும்பி விடுகிறது. கூடஸ்தாவில் அமர பதவி கிடைக்கும் நிலை கிடைக்கிறது. ஓங்கார கீதை. அதாவது இதய கமலத்தில் நிலைத்திருப்பதால் அவருடைய 8 இதய கமலங்களின் அளவுள்ள இதழ்களுக்குள்ளே நீல வர்ண கட்டை விரல் அளவுள்ள புருஷர் மகாவிஷ்ணு ஆவார். அவரைத்தான் அவர்கள் தியானம் செய்கிறார்கள். கீதா தியானம். எந்த யோகிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் மனநிலை அடைகிறார்களோ அவர்கள்தான் அவரை பார்க்கும் திறமை பெறுகிறார்கள். அவருடைய ஆதியையோ அல்லது அந்தத்தையோ தேவ அசுரர்களும் அறிய முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். கிபி 1873 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி யோகிராஜ் எழுதியிருக்கிறார். அதாவது ஐம்புலன்களுக்கு அப்பால் மனம், அதாவது சுவாசம். அந்த மனதிற்கு அப்பால் புத்தி அல்லது பிந்து உள்ளது. அந்த புத்தி கப்பல் அருவமான நிர்மலமான சூன்யம், உள்மூச்சு வெளிமூச்சு உள்ளவரை தற்போதுள்ள சஞ்சலமான மனம் இருக்கும். சுவாசம் நிலை பெற்றவுடன் தற்போதுள்ள மனம் இருப்பதில்லை. சுவாசம் நிலையாக இருப்பதில்தான் மனமும் நிலையாக இருக்கும். எனவே சுவாசம் ஸ்திர தன்மை அடைந்தவுடன் கூடஸ்தா ரூபமான பிந்துவின் புத்தியானது நிலை பெற்று இருக்கிறது. அந்த புத்தி அல்லது பிந்துவிற்கு அப்பால் அருவமான பிரம்மம் இருக்கிறது. அது நிர்மலமாக சூன்ய சொரூபமாக ஆகாச சரீரமாக உள்ளது. தந்திர யோக பாஷையில் ஞான சங்கிலினி தந்திரம் 28. ஸ்பர்சம் உணர்ச்சி, நாக்கு ரசனை, மூக்கு வாசனை, கண் பார்வை மற்றும் காது கேட்டல் ஆகிய 5
இந்திரியங்களின் பஞ்ச தத்துவங்களுக்கு அப்பால் மனம் தோற்றம் கொண்ட இந்திரியம் உள்ளது. எனவே 1873ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி எழுதியிருப்பதாவது, அந்த மனதிற்கு அப்பாலுள்ள பிந்துவில் எப்பொழுதும் அங்கேயே நிலைத்திருப்பது உச்சிதம். அவ்வாறு இருப்பதால் சூன்யமான நிலை கிடைக்கிறது. அதற்கு பின் என்னவாகும்? அது சம்பந்தமாக யோகிராஜ் அவர்கள் அதே வருடம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி எழுதியிருக்கிறார். அதாவது, ஒளி அல்லது வெளிச்சம் ஆகிய வீட்டிற்குள்ளே நுழைந்தேன். உண்மையில் அங்கே யாரோ ஒருவர் விளக்கேற்றி வைத்திருப்பது போல் தோன்றுகிறது. சுவாசம் உள்ளுக்குள்ளேயே நடக்கிறது. அதாவது சுசும்னா நாடியின் உள்ளே நடக்கிறது. அந்த நிலையில் காலை கருக்களுக்கு முன்னால் உள்ள ஆகாயம் போல், அல்லது மாலை வேலைக்கு சற்று முன்னால் ஆகாயம் வெளிச்சம் இல்லாமல் எவ்வாறு பிரகாசிக்கிறதோ அவ்வாறு பிரகாசமாக தோற்றம் தென்படுகிறது. அதற்கு பின் தான் சமாதி நிலை வருகிறது. இது சம்பந்தமாக அவர் ஜனவரி 13ஆம் தேதி அன்று தனக்குண்டான சாதனை அனுபவத்தை பற்றி எழுதியிருக்கிறார். சகசிராரம் அல்லது நெற்றி போட்டில் உள்ள தாமரை மலர் ரூபமான சக்கரத்தில் நிலை பெற்றிருக்கும் சூன்யமான வீட்டை மேலும் மிக பரிசுத்தமானதாகவும் சுத்தமாகவும் இருப்பதை பார்த்தேன். நாக்கு மேலும் மேல் எழும்பி உள்வாயில் உள்ள தொலையில் நிலைத்து நின்று விட்டது. அந்த நேரம் பரமானந்தத்தின் அனுபவம் உண்டானது. காலை கருக்களில் உள்ள ஆகாயம் போல் நல்ல எண்ணெய் பசையில் பிரகாசிப்பது போல் எல்லாமே பார்த்தேன். அதை தவிர வேறு எதுவும் பார்க்கவில்லை. ஏனெனில் அந்த நிலைமையில் நேரில் பார்க்கவில்லை என்ற பிரச்சனையே இயலாது. தரிசிப்பவனின் மனம் அந்த நேரத்தில் நிலையற்ற நிலையில் இருப்பதில்லை. இந்த நிலையில் மனதை நிலை நிறுத்துவது என்பதன் பெயர்தான் சமாதி. அவ்வமயம் எந்த ஆத்ம சூரியன் பிரகாசிக்கிறதோ அதைத்தான் யோகிராஜ் அவர்கள் கிருஷ்ணர் என குறிப்பிடுகிறார். சூரியன் தான் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த ஆத்ம சூரியன் தான் கிருஷ்ணர் ஆவார். இந்த விசித்திரமான அனுபவத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். எந்த நேரத்தில் இரவு இல்லை, எந்த நாட்டில் இரவு உண்டாவதில்லை. ராத்திரியே வராத நாடு எதையுமே பார்க்க முடியாது. ராத்திரி இல்லை என்றால் பகல் மட்டும் இருக்குமா என்ன? அப்படியும் இருக்க முடியாது. ஏனென்றால் பகல் இருந்தால்தான் இரவு வரும். இரவு வந்தால் பகலும் வந்துதான் தீரும். ஒன்று இருப்பதால் மற்றொன்று இருந்துதான் தீரும். இவ்வாறு நாம் இன்பத்தையை விரும்பி துன்பத்தை விரும்புவதில்லை. ஆனால் இது முடியாத காரியம். சுகம் துக்கம் என்ற இரண்டுமே இருந்து கொண்டே இருக்கும். இது சம்பந்தமாக அவர் எழுதியிருக்கிறார். எங்கே இரவும் இல்லையோ அங்கே பகலும் கிடையாது. விடியற் காலை அல்லது சூரிய உதயத்திற்கு சற்று முன்னாலான அதிகாலை ஆகாயம் இவ்வாறு இரட்டை தோற்றமான, அதாவது இருளும் இல்லாது ஒளியும் இல்லாது கருக்கல் நிலை போன்றது. அங்கே ஒரு மனிதனை பார்த்தேன். அவர் எதுவும் சொல்லவில்லை. அவர் இங்கும் அங்கும் அசையவில்லை. நின்று கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் இவர்தான் எல்லாவற்றுக்குமே மூல உற்பத்தி ஸ்தானம் என்று அறிந்து கொண்டேன். எனவேதான் நின்று கொண்டிருக்கிறார். அதாவது புருஷோத்தமர். அந்த புருஷோத்தமர் எளிமையான பிரேமையின் அடையாளமாகும். சரியான முறையில் அன்பு செலுத்துவதன் மூலம்தான் அவரை அடைய முடியும். இந்த அன்பு எப்பொழுது உண்டாகிறது? இதன் உபாயம் எது என்றால், எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அருவமான தோற்றம் நெருக்கமாக வரும், எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் உண்டாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்திரமான கண்களில், அதாவது கூடஸ்தாவில் தரிசனம் செய்து அதன் மீது ஆகர்ஷணம் அதிகரிக்கும். முடிவில் அந்த வசீகர தன்மை அல்லது இழுக்கும் தன்மையே நெருக்கமடைந்து பிரேமையாக மாறிவிடும். அந்த பிரேமை மிகவும் பரிசுத்தமானது. அதற்கு முன் பரிசுத்தமான பிரேமையை அடைய முடியாது. மகாத்மா ராம் பிரசாத் அவர்கள் எழுதிய பாட்டில் எழுதியிருக்கிறார். அதாவது, நாக்கை மேலே எழுப்பி ஆனந்த கடலில் நீச்சல் அடிக்கிறேன் அல்லது ஆனந்த சமுத்திரத்தில் நீந்துவதற்காக நாக்கை மேலே எழுப்புகிறேன். யோக சாஸ்திர நியம பிரகாரம் உள்நாக்கை மேல்வாயின் தொலையில் பிரவேசிக்க செய்வதால் பரம ஆனந்தம் அல்லது சச்சிதானந்த நிலை கிட்டுகிறது என்றும் இந்த சித்தி கிடைக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. அதன் பின்னால் ஏற்படும் நிலையை பற்றி அவர் மேலும் கூறிய பரவச நிலையை பற்றி பாட்டின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது, எந்த தேசத்தில் இரவு இல்லையம்மா அந்த தேசத்தில் ஒரு மனிதருடன் சந்திப்பு உண்டானது. இந்த தடவை அவருடன் நன்றாக மனநிலையை பற்றிய ஞானம் கிடைத்தது. மகாத்மா ராம் பிரசாத் அவர்கள் கடந்த பிறவியின் நற்சேர்க்கையின் பயனாக ஆத்ம பிரம்மத்தை தன் பாட்டில் அம்மா என அழைத்து அல்லது அம்மா என அழைப்பதை விரும்பினார். அவருடைய ஒவ்வொரு ஆன்மீக பாடல்களில் அவர் அம்மா என அழைத்து பாட்டை புனைந்திருப்பது காணப்படுகிறது. வாஸ்தவமாக அம்மா அப்பா எல்லாமே அவர்தான். 1874ஆம் ஆண்டு மார்ச் மாதம்
முதல் தேதியன்று எழுதிய டைரியில் யோகிராஜ் அவர்கள் தன்னுடைய சாதனை மூலம் தனக்கு கிடைத்த மிக உயர்ந்த மற்றும் மேம்பாடான நிலையை பற்றி எழுதியிருக்கிறார். ஆத்ம கிரியா அல்லது பிராணாயாமம் செய்து செய்து அவர் சுவாசம் செய்ய வேண்டும் என்ற, அதாவது உள்மூச்சு வெளிமூச்சு ஆகியவைகளின் கதி என்ற பிரச்சனையே எழாத ஒரு நிலையை அடைந்து விட்டார். அதாவது வருவது போவது என்ற கர்மமே இல்லாத நிலையை அடைந்து, பரிபூரணமாக கேவல் கும்பக நிலையை அடைந்து ஸ்திரமாக ஆகிவிட்டார். அப்பொழுது அவருக்கு பெரும் சுகம் கிடைத்தது. இந்த நிர்விகல்ப சுகமயமான அல்லது ஆனந்தமயமான நிலையின் பெயர்தான் பிரம்மம். அங்கு சூரிய ஜோதி கிடையாது. நதியானது சமுத்திரத்தில் கலக்கும் பொழுது அந்த சங்கமத்திற்கு பின் எவ்வாறு நதியின் பிரவாகம் மறைந்து விடுகிறதோ அதேபோல் யோகிராஜ் அவர்களும் பிரம்ம நிலையை அடைந்து விட்டார். யோகிராஜ் அவர்கள் இதை ஆனந்தம் என்று கூறாமல் சுகம் என கூறியிருக்கிறார். ஏனென்றால் சுகம் என்பதற்கும் ஆனந்தம் என்பதற்கும் ஒரு சூட்சுமமான வித்தியாசம் இருக்கிறது. ஆனந்தத்தில் சிறிது சுகானுபவம் உண்டு, ஆனால் சுகம் என்பதில் பரிபூரணமாக ஆனந்தம் இருக்கிறது. அழகு மயமாக அல்லது சௌந்தரியத்தின் உயர்ந்த எண்ணத்துடன் ஆகாசம், அதாவது பிரம்ம சுகத்தில் லயித்து விடுவதுதான் சுகம், மற்றும் அந்த ஆகாசத்திலிருந்து விலகி இருப்பது துக்கம் அல்லது ஆகாஷ், அதாவது பிரம்மாகாசம். எனவே சுகானந்தத்தை விட மேலான நிலையாகும் எது. எனவேதான் அவர் சுகம் என கூறியிருக்கிறார். அதாவது அந்த அழகான பிரம்மாகாசத்திலிருந்து தூர விலகி இருப்பதால் தான் துக்கம், அதாவது கிரியாவை கடந்த நிலையில் இருப்பதுதான் சுகம், அந்த நிலையில் இல்லாமல் இருப்பதுதான் துக்கம். ஆதலால் சுகம் ஆனந்தத்திற்கும் மேலான நிலையாகும். எனவேதான் அவர் சுகம் என்று எழுதியிருக்கிறார். அந்த சுகஸ்வரூபமான பிரம்மத்தில், அதாவது பிரம்மாகாசத்தில் அவர் நிலை பெற்ற பொழுது, அதாவது அந்த நிலையை அடைந்த பொழுது, அங்கிருந்து பின்னர் மறுபடியும் கீழே இறங்கி வரும் நிலையை வர்ணிக்கும் பொழுது அவர் எழுதியிருக்கிறார். அந்த நேரம் ஆத்மா சூரியனின் ஒளி அல்லது ஜோதி கூட இல்லை, ஒரே வெளிச்சம் அல்லது பிரகாசம் மட்டும்தான். ஏனென்றால் அந்த ஜோதி சொரூபமான சக்திக்கு சூரிய சந்திரன் கூட ஒளி கொடுக்க முடியாது. எல்லாமே அதன் ஒளி வெள்ளத்திற்கு முன் மங்கி விடுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் இதை குறிப்பிட்டு கூறுகிறார். பகவத்கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 6. ந நத் பாஷ்யத்தே சூர்யோ ந சசாங்கோ ந பாவக யத் கத்வா ந நிவர்த்தந்தோ தத்தாம பரமம் மமக. அதாவது அங்கே சூரியன், சந்திரன் மற்றும் அக்னி ஆகியவைகள் பிரகாசிப்பதில்லை. ஏனென்றால் அவைகளின் பிரகாசம் அந்த நிலையை பிரகாசம் செய்வதற்கு வேண்டிய திறமை பெற்றதில்லை. அது மிகவும் ஒளி வெள்ளம் பரவிய இடம். அங்கு ஒளி தானாக பிரகாசிக்கும், வெளிப்படுத்தும். அந்த இடம் அல்லது அந்த நிலையை அடைந்த பின்னர் யோகி மறுபடியும் பூ உலகிற்கு திரும்பி வருவதில்லை. அதுதான் என்னுடைய பரமபதமாகும். இதேபோல் கடோபனிஷத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. எங்கு சூரியனின் கிரணங்கள் சென்று அடைவதில்லையோ மற்றும் சந்திர நட்சத்திரங்கள் ஆகியவைகளின் ஒளியும் செல்வதில்லையோ அங்கு மின்னலின் ஒளி கூட அதற்கு ஈடாகாது. பின் அக்னியை பற்றி கூற வேண்டியதில்லை. அவர் சாஸ்வதமாக பிரகாசித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய ஜோதியிலிருந்துதான் நாம் காணும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் பிரகாசம் அடைகின்றன. யோகிராஜ் அவர்கள் எப்பொழுதும் திரும்ப திரும்ப தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்வதில்லை, ஆனால் கிரியா யோகா அபியாசம் செய்ய வேண்டும் என வலியுறுத்துவார். உண்மையில் கிரியா யோகம்தான் கீதையில் கூறப்பட்ட கர்மயோகம் ஆகும். சாதாரணமாக தியானம் என்பது ஆக்ஞா சக்கரத்தில் ஏதாவது ஒரு தேவதையை கற்பனை வடிவம் கொடுத்து அல்லது இஷ்ட மூர்த்தியை நினைத்து கொண்டு அவரிடமே லயித்து மெதுவாக சமாதி நிலையை அடைவதாகும். ஆனால் யோகிராஜ் மூலம் நிர்ணயிக்கப்பட்டது இந்த மார்க்கம் அல்ல. அவர் இது சம்பந்தமாக ரேஷகம் மற்றும் பூரகம் மூலம் 6 சக்கரங்களின் வழியாக உள்முகப்பாடு செய்வதால் பிராணவாயுவின் போக்குவரத்தின் மூலம் தானாகவே கேவல் கும்பக நிலை உண்டாகும் என்று சிக்ஷை கொடுத்தார். மற்றும் எல்லா வகையான சஞ்சலங்கள் முடிந்து விலகிவிடும். அதன் பின்னர் தியானத்தின் உண்மையான அடிப்படை ஆதாரம் நிலை பெற்றுவிடும். இதன் பின்னர் யோனி முத்ரா மூலம் ஆத்ம சாட்சாத்காரம் அல்லது ஆத்ம தரிசனத்தில் லயித்துவிடும் நிலை கிடைக்கும். அதற்கு மேலும் முன்னேறுவதன் மூலம் சமாதி நிலை கிடைக்கும். இதில் எந்த விதமான கஷ்டமும் உண்டாவதில்லை. இது சம்பந்தமாக பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறது. பகவத்கீதை அத்தியாயம் 9 ஸ்லோகம் 2.
ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசூகம் கர்த்துமவ்யம். இது விஞ்ஞான பூர்வமானதும் மற்றும் விஞ்ஞானமயமானதால் எல்லா வித்தைகளிலும் ராஜவித்தை ஆகும். அதாவது மிக சிரேஷ்டமானதாகும், மேலும் அத்தியந்த ரகசியமானதுமாகும் மற்றும் மிக மிக தூய்மையானதாகும். பிராண கர்ம ரூபமான இந்த தர்மம், அதாவது இந்த அறம் அல்லது நெறி பிரத்யக்ஷமானது, தெளிவானது, சுகமயமானது, சௌகரியமாக செய்யக்கூடியது. இது ஆதியானதும் மாறுதலற்றது. இது எப்பொழுதும் அழிவதில்லை. எனவே யோகிராஜ் அவர்கள் கூறியிருக்கிறார், கஷ்டம் உண்டாவதால் கிரியா சரியாக செய்யவில்லை என்று நினைக்க வேண்டாம். இந்த கர்மம் செய்வதால் கர்மமே முழு சமாப்தி ஆகிவிடுகிறது. சஞ்சலமனான பிராணவாயுவினால் தான் எல்லா கர்மங்களும் உற்பத்தி ஆகின்றன. அது நிலையாக நின்றவுடன் வேறு எந்த கர்மமும் இருப்பதில்லை. இதைத்தான் யோகிராஜ் அவர்கள் கிரியாவை கடந்த நிலை என்று கூறுவது வழக்கம். இந்த நிலை, அதாவது கர்மமே இல்லாத நிலையை அடைவதுதான் எல்லோருடைய லட்சியம் ஆகும். அதையே எல்லோரும் விரும்புகிறார்கள். அதுதான் பரமபதம். எனவே எல்லோரிடமும் அவர் கிரியாவை கடந்த நிலையில் இருங்கள், இதைவிட உயர்ந்தது எதுவும் கிடையாது. ஏனென்றால் அந்த ஸ்திரமான நிலைதான் பிரம்மம் ஆகும். அதாவது ஸ்திரமான அல்லது சஞ்சலமற்ற நிலைதான் பிரம்மம் என்று கூறுவது வழக்கம். கிபி 1873 வருடம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி எழுதியிருக்கிறார். இன்று அதிக நேரம் மூச்சு அடங்கியிருந்தது. நான் தான் சூரியன் ரூபமான பகவான். என்னுடைய தோற்றம் கருப்பு சந்திரன். ஆகஸ்ட் 19ஆம் தேதி எழுதியிருக்கிறார். அதாவது அன்று பக்கவாட்டில் கிருஷ்ணச்சந்திரனின் அடையாளத்தை குறிப்பிட்டு பக்கத்தில் எழுதியிருக்கிறார். கூடஸ்தாவில் எந்த கிருஷ்ணச்சந்திரன் காணப்படுகிறானோ இதை யோகிகள் தான் பார்க்கிறார்கள். அதுதான் கருப்பு சந்திரன் தோற்றம். கிருஷ்ணர், அதாவது இவர்தான் கருப்பு சந்திரன். பின் சில நாட்கள் கழித்து ஒரு கிருஷ்ணருடைய முக தோற்றத்தை வரைந்து அதன் அருகில் எழுதியிருக்கிறார். கூடஸ்தாவில் எந்த கிருஷ்ணரை பார்த்து கொண்டிருந்தேனோ அதுவும் மறைந்துவிட்டது. இதன் பின் 1000 கிருஷ்ணர்களை பார்த்தேன். அதன் பின் விஸ்வரூப தோற்றம் கொண்ட மிக பெரிய கிருஷ்ணரை பார்த்தேன். அப்பொழுது மிக அதிக பலம் உண்டானது. அதாவது உள்ளே ஒரு ஜோதியை பார்த்தேன். அதை வர்ணிக்கவே முடியாது. அந்த ஜோதியை தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்போது கடினமான நிலைமை உண்டானது. அந்த நிலைமையில் பேரானந்தம்தான். இது பிரம்மத்தின் விராட் ரூபமான மிகப்பெரிய தோற்றம். அதன் பின் மேலும் முன்னேறி 1873ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி எழுதியிருக்கிறார். அந்த கிருஷ்ணரும் மகா சூன்யத்தில், அதாவது சூன்யத்திற்கு உள்ளே இருக்கும் சூன்யத்தில் கலந்து விட்டார். முடிவில் எந்த தோற்றமும் கிடையாது. எல்லாமே மகா சூன்யத்தில் கலந்து விடுகிறது. எனவே அவர் எழுதியிருக்கிறார். இதையே குறிப்பிட்டு அர்ஜுனர் கூறியிருக்கிறார். பகவத்கீதை அத்தியாயம் 11 ஸ்லோகம் 28. இந்த தேவர்கள் கூட்டமெல்லாம் எப்படி உங்களுக்குள் பிரவேசிக்கின்றன, அந்த சூன்யம் எப்படி உண்டானது, இது சம்பந்தமாக அவர் எழுதியிருக்கிறார். அதாவது ஒரு சிறு புள்ளி திரை மறைவில் உள்ளே தென்படுகிறது. அதாவது சாதாரண சூன்யத்திற்கு திரை இருக்கிறது, ஆனால் மகா சூன்யத்திற்கு எந்த திரையும் இல்லை. எனவே அது முதலில் தென்படவில்லை. மகா சூன்யத்தில் புள்ளியில் ஒரு சமூகம் காணப்படுகிறது. ஆனால் எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டே இருக்க முடியும்? இதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். என்னை தவிர வேறு எதுவுமே இல்லை, பின் நானும் கிடையாது. நிர்மலமான தூய்மையான சூன்யம்தான் உள்ளது. அதுதான் அவருடைய சொரூபம். இப்பொழுது சுவாசம் உள்ளுக்குள்ளேயே, அதாவது சுசும்னா நாடியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உள்ளே பிரகாசித்து கொண்டு நடக்கும் சுவாசம் அல்லது பிராணன்தான் நாராயணன். அவர்தான் எல்லாமாக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் உற்பத்தி ஸ்தானம் அவர். அதாவது தன்னுடைய லீலைகளுடன் இருக்கிறார். இதைத்தான் பவசாகரத்தை கடப்பது என கூறுகிறோம். இந்த நிலையில் அல்லது இந்த மயக்கத்தில் மகா யோகிகள் நிலைத்து விடுகிறார்கள். நான் தான் அந்த ஆத்ம சூரியன். என்னிடமிருந்து தான் எல்லா உலகங்களும் ஒளிபெறுகின்றன, பிரகாசிக்கின்றன. இந்த நிலையில் ஸ்திரமாக இருந்து மேலும் எழுதுகிறார். அந்த ஆத்ம சூரியன் நான் தான் என்று இப்பொழுது எனக்கு புரிந்தது. நான் அந்த ஆத்ம சூரியனாக இருக்கும் பொழுது என்னுடைய முழு ஒளி வெள்ளம் எங்கும் பரவியுள்ள பரபிரம்மமாகும். எனக்கு கை கால்கள் கிடையாது. பிரம்மாண்டமான வட்டமான தோற்றம் உடையவன் நான்.
என்னுடைய பிரகாசம் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லாவித அசையும் மற்றும் அசையா பொருள்களிலும் பரவி இருக்கிறது. சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருப்பதாவது, இந்த நிலைக்குத்தான் குருபதம் என பெயர். எனவே யோகிராஜ் அவர்கள் ஒரு சூரியனுடைய தோற்றத்தை வரைந்து அதன் அருகில் எழுதியிருக்கிறார், ஏஹி குரு சரண் ஹை. இந்த ஆத்மசூரியன் குரு சொரூபம். இதுதான் பிரத்யக்ஷ குரு, அதாவது மகாதேவர் தான் ஆதி குரு ஆவார். யோகிராஜ் அவர்கள் ஆதி குருவான மகாதேவர் நிலையை அடைந்த பொழுது அவர் எழுதியிருக்கிறார், தேவாதி தேவர் மகாதேவர் எவ்வாறு எப்பொழுதும் யோக நிலையில் மூழ்கி இருக்கிறாரோ அவ்வாறு யோகிராஜ் அவர்களும் எப்பொழுதும் கேவல் கும்பக நிலையை அடைந்து மகாதேவரை போலவே ஆழ் தியான நிலையை அடைந்து விட்டார். சிரசில் எப்பொழுதும் கனமாக இருப்பது போல உணர்ந்தார். சிவனுடைய கண்களைப் போல் 2 கண்களும் மேலே ஏறி இழுத்தாலும் வர முடியாதவைகள் போல் ஆகிவிட்டன. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் மாஸ்டர் மகாஷயர் அவர்களிடம் யோகியின் கண் என்பது சம்பந்தமாக கூறியிருப்பதை இங்கு காணலாம். யோகியின் மனம் எப்பொழுதும் இறைவனுடன் லயித்திருக்கும், எப்பொழுதும் ஆத்மாவுடன் இணைந்திருக்கும். எங்கும் பறந்துள்ள தீக்ஷண்யமான கண்கள் பார்ப்பதிலேயே தெரிந்துவிடும். எப்படியெனில் எவ்வாறு பக்ஷியானது முட்டையை அடைகாக்கிறதோ, அதாவது பூரா மனமும் முட்டையை சுற்றியே வட்டமிட்டு கொண்டிருக்கிறது, பெயருக்கு மட்டும் மேலே இருக்கிறது. அதே போல் சரி, எனக்கு அந்த தோற்றத்தை காண்பிக்க முடியுமா என கேட்டார். பதிலில் மாஸ்டர் மகாஷயா கூறினார், தங்கள் உத்தரவு முயற்சி செய்கிறேன், எங்காவது கிடைக்குமா என்று. ஸ்ரீ ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரிதம் 3ஆம் பாகம் 2வது அத்தியாயம். இந்த நிலையில் பேச்சு இல்லாத காரணத்தால் பேசுவதற்கும் விருப்பமும் இல்லை, பேசுவதனால் எந்த லாபமும் இல்லை. எனவே அவர் மேலும் எழுதியிருக்கிறார், இந்த நிலையில் பேசுவதற்கு விருப்பமில்லை. பேசுவதற்கு விருப்பமில்லாத பொழுது யார் அங்கே பேச முடியும்? எனவே அவர் மௌனமாகிவிட்டார். மேலும் எல்லா பக்தர்களுக்கும் உபதேசம் அளிக்கும் பொழுதும் இந்த நிலையை அடைவதற்கான உபாயம் கூறும் பொழுதும் அவர் வழக்கமாக கூறுவது, ஒவ்வொரு நாளும் குறைந்தது எவ்வளவு முடியுமோ ஒரு முறை ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து கிரியை செய்யுங்கள். அவ்வாறு செய்வதால் எல்லாமே கிடைக்கும். யோகிராஜ் அவர்கள் மேலும், யாராவது ஒருவர் இந்த பிறவியிலேயே முக்தியடைய வேண்டும் என விரும்பினால் அவர் அந்தர் ஆத்மாவுடன் ஸ்ரத்தையுடன் மற்றும் திடமாகவும் கிரியா யோகம் செய்வதில்தான் அது முடியும் என்று கூறுவது வழக்கம். யோகிராஜ் அவர்கள் தன்னால் காண்பிக்கப்பட்ட அல்லது அளிக்கப்பட்ட பிராணாயாமத்தை 3 பாகங்களாக பிரித்தார். அவை அதமம், மத்தியமம் மற்றும் உத்தமம். ஆரம்பிக்கும் பொழுது பயிற்சி இல்லாத காரணத்தால் சாதகருக்கு அதமமான பிராணாயாமம் உண்டாகிறது. இந்த சமயத்தில் அதிகமாக வேர்க்கும். அதன்பின் மேலும் பயிற்சி செய்வதில் மத்திய பிராணாயாமம் உண்டாகிறது. இது சம்பந்தமாக அவருக்கு எழுதியிருப்பதாவது, சரீரம் நடுநடுவில் திடுக்கிடும், பின்னர் உள்ளே இருந்து ஏதோ போவது போல் இருக்கும், ஆனால் சரீரம் நடுங்கும், லேசாக அசைந்து கொண்டு இருக்கும். பிராணாயாமம் செய்து செய்து இந்த நிலை உண்டாகும் பொழுது அதை மத்திய பிராணாயாமம் என கூறுகிறோம். இதன் பின்னர் உத்தம பிராணாயாமம் உண்டாகிறது. அப்பொழுது சரீரம் லேசாக பஞ்சு போல ஆகிவிடுவதால் மேலே எழும்புகிறது. இந்த உத்தம பிராணாயாமத்தில் சிங் சிங் என்ற சத்தம் ஊளையிடுவது போல் புறப்படும். அதைத்தான் பிரணவத்தின் எதிரொலி என்று கூறுகிறோம். எனவே அவர் எழுதியிருக்கிறார், சிங் சப்தம் பலமாக வெளியில் வந்தது. இந்த உத்தம பிராணாயாமத்தின் சொரூபத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிறார், நடைமுறையில் உள்ள சாதாரண பிராணாயாமத்தில் ரேசகம், பூரகம் மற்றும் கும்பகம் ஆகிய 3 கிரியைகள் உள்ளன. ஆனால் ராஜயோகத்தில் வரும் அல்லது யோகிராஜ் மூலம் அளிக்கப்பட்ட அல்லது அவரால் காண்பிக்கப்பட்ட பிராணாயாமத்தில் ரேசகம் மற்றும் பூரகம் ஆகிய 2 கிரியைகள் மட்டும்தான் உள்ளன. முயற்சி செய்து கும்பகம் என்னும் கிரியை செய்ய வேண்டிய அவசியமில்லை. உள்முக எண்ணத்துடன் ரேசகம், பூரகம் ஆகிய 2 கிரியைகளையும் செய்வதால் கும்பகம் தானாகவே உண்டாகும். எல்லோரும் மூக்கின் மூலம் சுவாசம் செய்கிறார்கள், சுவாசத்தை விடுகிறார்கள். ஏதாவது ஒரு காரணத்தால் மூக்கு அடைபட்டு விட்டால் வாய் வழியாக சுவாசம் செய்வார்கள். இந்த காரணத்தால் தான் மூக்கின் வழியாக மூச்சை இழுப்பதும் விடுவதும், அதாவது பூரகம், ரேசகம் மற்றும் சில நொடிகள் சுவாசத்தை நிறுத்தி கும்பகம் செய்வதற்கான நியமம் நடைமுறையில் உள்ளது. ஆனால் ராஜயோகத்தில் உள்ளடங்கிய அல்லது யோகிராஜ் அவர்கள் காண்பித்த இந்த பிராணாயாமத்தில் மூக்கின் வழியாக அல்லது வாய் வழியாக சுவாசத்தை இழுப்பதும் விடுவதுமான கிரியை அல்ல. வெளியில் உள்ள காற்றின் மூலம் இடா மற்றும் பிங்களா நாடி வழியாக அல்லது 2 நாசி துவாரங்கள் வழியாக சுவாசம் இழுப்பதோ விடுவதோ ஆகிய கிரியை கிடையாது. இது பூரணமாகவே உள்முகமாகவே நடக்கக்கூடியது.
உள்ளே இருக்கும் பிராணனும் மற்றும் அபானன் மூலமாக இந்த செயல் நடைபெறுகிறது. இடா மற்றும் பிங்களா நாடிகள் தான் ஜீவனை உலகின்பால் கவர்ந்து இழுக்கிறது. எனவே இடாவையும் பிங்களாவையும் ஆரம்பத்திலிருந்து விட்டுவிட்டு சுசும்னா நாடியில் அடங்கும் அல்லது வரும் போக்குவரத்து தான் இந்த பிராணாயாமத்தின் முக்கியத்துவமாகும். இது மிகவும் சௌகரியமானதும் பரிபூரணமாக குரு மூலம் அளிக்கப்பட வேண்டிய வித்தையாகும். இதனால் எந்த விதமான நஷ்டமோ தீமை அல்லது கெடுதியோ உண்டாகும் சந்தர்ப்பமே கிடையாது. எனவேதான் யோகிராஜ் அவர்கள் உள்முக எண்ணத்துடன் உத்தம பிராணாயாமம் செய்யுங்கள். ரேசகம் செய்யும் பொழுது மூச்சு வெளியே விடும் பொழுது எப்படி அழகான புல்லாங்கலிலிருந்து ஓசை அல்லது ஒளி உண்டாகிறதோ அல்லது வெளியில் ஓசை வருகிறதோ அதே போல பூரகம் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது செய்யும் பொழுது புல்லாங்குழல் ஓசை வருவதில்லை. சூரியத்தின் தோற்றம் எதுவோ அதுதான் உண்மையான பிரம்மத்தின் தோற்றம். இப்பொழுது மேலும் மேலும் ஆனந்தம் உண்டாகிறது. நாக்கு மிக அதிகமாக மேலே கிளம்பி கொண்டிருக்கிறது. இந்த உள்முக பிராணாயாமத்தில் ரேசகத்தில் சிங் சிங் போன்ற பிரணவ துவனி அல்லது சப்தம் உண்டாகிறதல்லவா? அதிலேயே மனதை லயித்து விடுவதில் எல்லா விதமான கிரியைகளும் அல்லது கர்மங்களும் அதன் பிரம்மைகளும் விளங்கி விடுகின்றன. இந்த உத்தம பிராணாயாமத்தை பற்றி கிபி 1872 ஆண்டு முதல் 1873 வரை பல தினங்களில் பல விதமாக எழுதியிருக்கிறார். அதாவது கிரியா செய்து செய்து திடீரென்று தானாகவே எழுந்து நின்று விட்டேன். தெளிவு வந்தவுடன் மறுபடியும் ஆசனத்தில் உட்கார்ந்து மூச்சு விட்டேன். அதாவது சித்தாசனத்தில் அமர்ந்து கிரியா செய்து செய்து திடீரென்று ஆசனத்தில் எழுந்து நின்று விட்டேன். ஒரு பெரிய கல்லை 10 பேர் தூக்கி கொண்டு சூனியம் அல்லது ஆகாசத்தில் வீசினால் எப்படி இருக்கும்? அப்படி சரீரமானது வாயுவினால் அதாவது காற்றின் பலத்தினால் எழுந்து விடுகிறது. ஆனால் பூமியையோ அல்லது மூலாதாரத்தையோ விட முடியவில்லை. அதாவது யோகியின் மூலாதாரத்தின் கொஞ்சமான சரீரத்தின் கடைசி பாகம் அல்லது கால் மட்டும் நிற்பது போல் உண்டாகிறது. சூரியத்தில் காற்று கலந்து விடும் பொழுது சூரியத்தின் மூலமாக எங்கும் போக முடிகிறது. மனமானது எல்லா பக்கங்களிலும் உட்கார்ந்த நிலையிலேயே பரவுவது ஆகிய நிலை உண்டானால் அது எங்கும் பரவியுள்ளதாக ஆகிவிடுகிறது. அப்பொழுது எல்லாமே அறிந்து கொள்ளலாம். முடிவில் சர்வம் பிரம்மமயம் ஜகத் என்ற நிலை உண்டாகிறது. எல்லாம் அறிந்தவன் என்ற நிலை உண்டாகிறது. இதன் பிறகு இவ்வாறு ஆன்ம சிந்தனை செய்து செய்து எங்கும் பரவியுள்ள சித்தம் ஆகிவிடுவதால் தியானம் அதாவது தியான நிலை உண்டாகிறது. இவ்வாறு தியானம் செய்து செய்து மனம் சிறிதளவே லயமானவுடன் சமாதிக்கு முந்தைய நிலை உண்டாகிறது. இவ்வாறு தியானம் செய்து செய்து சமாதி ஞானம் உண்டாகிறது. இவ்வாறாக மிகச்சிறந்த அல்லது மிக உயர்ந்த ஞானம் உண்டாவதால் பரிசுத்தமான எண்ணமும் பக்தியும் உண்டாகிறது. ஓம் தொடரும்.